कृष्णाय परमात्मने नमः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சாங்கிய யோகம் அப்படிங்கிற தலைப்புல செய்து கொண்டுள்ள உபதேசங்களை நாம இப்ப கேட்டுக்கொண்டோம். இப்ப என்ன டாபிக் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, எப்படி நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். முதல்ல சாங்கிய விஷயங்களை எல்லாம் சொல்லியாச்சு, அதாவது தத்துவ விஷயங்களை எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் யோக விஷயங்களை உனக்கு நான் சொல்றேன், கர்ம யோகத்தை பற்றி உனக்கு சொல்றேன் அப்படின்னு கிருஷ்ணர் ஆரம்பிச்சு அதை நீ கேளு அப்படின்னு 40வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? இந்த மாதிரி இந்த கர்ம யோகம் அப்படிங்கிற இந்த ஒரு மனநிலையோடு, இந்த நிஷ்காம கர்ம யோகம் அப்படிங்கிற மனநிலையோடு நீ ஒரு காரியம் செய்தாய் அப்படின்னு சொன்னா அதனால உனக்கு தோல்வி ஏற்படாது. அது தவறுகள் ஏற்பட்டாலும் அது உன்னை பாதிக்காது. கொஞ்சம் பண்ணா கூட அது உனக்கு பெரிய பலனை தரும் அப்படின்னு எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறமா 41ல இருந்து 44 வரைக்கும் எதிர்மறை முறையில கர்மயோகத்தினுடைய பெருமைகளை சொன்னார். எதிர்மறை முறைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, சகாம கர்ம யோகத்தை கண்டனம் பண்றதன் மூலமாக இந்த நிஷ்காம கர்ம யோகத்தினுடைய பெருமைகளை பற்றி எடுத்து சொன்னார் அப்படின்னு பாக்குறோம். ஏன் சகாம கர்ம யோகத்தை கண்டனம் பண்ணி நிஷ்காம கர்ம யோகத்தோட பெருமையை சொல்லணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா வேதம் அப்படிங்கிறது ரெண்டுமே சேர்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. கர்ம காண்டமும் இருக்கு, அதுல கர்ம உபாசனா காண்டமும் இருக்கு, ஞான காண்டமும் இருக்கு. இந்த கர்ம காண்டம் அப்படிங்கிறது பொதுவாக மனிதனுக்கு என்ன வேணும் அப்படின்னா சுகம் வேணும். பொதுவாக மனிதன் எல்லாவற்றிலிருந்தும் சுகத்தை அனுபவிக்கவே ஆசைப்படுகிறான் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் டெண்டன்சி. நம்மளே யாருக்குமே ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் துக்கமா இருங்களேன் அப்படின்னு சொன்னா யாராவது அதை விரும்புவோமானா நிச்சயமாக விரும்பவே மாட்டோம். அப்ப சுகம் அப்படிங்கிறது எனக்கு நிச்சய தேவையாக இருக்கு. எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் எனக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு அளவுக்கு கொஞ்சம் சுகம் தேவையாத்தான் இருக்கு. அது நான் வெளியில என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் மனசுல எனக்கு சுகத்தை உணரத்துக்கான ஆசையானது நிச்சயமாக இருக்கு. அதுதான் சைக்கலாஜிக்கலி உண்மையும் கூட. இப்ப கர்ம காண்டம் நமக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னா, சுகத்தை தேடக்கூடிய இந்த இயல்பான மனசுக்கு வேண்டிய அளவுக்கு சுகங்கள் தரக்கூடிய கர்மாக்களை உபதேசிக்கிறது. அதை என்ன பண்றது? நிறைய கர்மால ஈடுபடுத்த வைக்கிறது. சுகம் வந்துடுத்துன்னா அது ஒரு கண்டேஜியஸ் வியாதி மாதிரி. அடுத்தடுத்தது மறுபடியும் சுகம் வேணும்னு தான் நமக்கு நினைப்போம். அப்ப நம்ம இதுல ஒரு பலன் வந்துட்டா நம்ம திருப்பியும் அதை பண்ணுவோம் அப்படின்னு இந்த வேதம் சொல்லக்கூடிய வழிகள்லயே போனாலுமே கூட அது கூட நமக்கு ஒரு பற்றை கிரியேட் பண்றது. இயல்பா இன்பங்கள் தேவையா இருக்கு, இன்பங்கள் மல்டிப்ளை ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த கர்மம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா மனசு பக்குவப்படணும். அதுதான் வேத மாதாவினுடைய ஆசை. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இவன் கர்மா பண்ணினா கூட அந்த கர்மா அந்த அந்த ப்ராசஸ் அவனை பக்குவப்படுத்தும். எல்லாத்துலயும் சக்சஸ் காமிக்க மாட்டான். ஒரு 10 விஷயத்துக்காக நாம ஒரு பூஜை பண்ணி 10 தடவை பூஜை பண்ணா 4 தடவை சக்சஸ் வரும், மீதி 6 தடவை ஃபெயிலியர் வரும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கே தெரியாம அந்த ப்ராசஸ்ல நம்ம விரும்ப ஆரம்பிச்சிருவோம். அந்த தர்மத்தை விரும்ப ஆரம்பிச்சிரும். தர்மமான விஷயத்துல ஈடுபடுறதை நம்ம விரும்ப ஆரம்பிச்சோம். இதுதான் வேதத்தினுடைய முதல் நோக்கம். அடிப்படை நோக்கம் என்னன்னா, வா உன்னை தர்மத்துக்குள்ள இழுக்கிறேன். இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்னா அதர்மத்தை நோக்கி போவ. உன்னை அதர்மத்திலேருந்து தர்மத்துக்கு திருப்பறதுக்கு நான் உனக்கு முதல்ல கொஞ்சம் விஷயங்களை கொடுக்குற மாதிரி உன்னை கொடுத்து நான் இழுப்பேன். அப்ப நீ வருவ என்கிட்ட. ஆனா வேத மாதாவுடைய இறுதி முடிவு என்ன அப்படின்னா, இவனுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் வேத மாதாவினுடைய ஆசை. அதனால முதல்ல என்ன பண்றா அப்படின்னா கொஞ்சம் சக்சஸ் எல்லாம் காமிக்கிறான். காமிக்கும் போது அவன் அதன் பின்னாடி வருகிறான். அப்ப அவன் மனசு கொஞ்சம் சக்சஸும் ஃபெயிலியரும் பார்த்து 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 வளருது. இந்த மனசு வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. நம்ம வாழ்க்கையோட போட்டு இதை யோசிச்சு பார்க்கணும். வேதபூர்வமான கர்மா பண்ணினாலும் சரி, சாதாரணமான நம்ம ஸ்ரௌத்த கர்மா, ஸ்மார்த்த கர்மான்னு கர்மாலேயே 2 வகை இருக்கு. வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த கர்மா பண்ணினாலும் சரி, புராணங்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய ஜபங்கள், ஹோமங்கள், அதுல இருக்கக்கூடிய பூஜைகள் அதெல்லாம் பண்ணினாலும் சரி, எது பண்ணினாலுமே
எல்லாமே வந்து அப்படியே சொல்லி அடிச்ச மாரி சக்சஸ் வருதான்னா கிடையாது. அதுக்கு நமக்கு நெறைய தியரீஸ் இருக்கு. நம்மளோட கர்மா, அதுல இருக்கிற புண்ணிய பாபங்கள், நெறைய விஷயங்கள் எல்லாம் அதுல வேலை செய்யறது. நமக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து நாம எதிர்பார்த்த மாரி நடக்கிறதுக்கும். எல்லாமே நாம எதிர்பார்த்த மாரி நடக்கிறது இல்லைங்கிற போது, இந்த மனிதனுக்கு என்ன புரியுறது அப்படின்னா, ஒரு பக்குவம். சரி, இந்த பக்குவம் வந்து என்ன குடுக்கறது அப்படின்னா, இந்த தர்மத்துல ஒரு ருச்சிய வந்து அவனுக்கு குடுக்கறது. தர்மம் பண்ணணும். தர்மம்னா, அ முறையான காரியங்கள் அப்படி வச்சுக்கோங்க. நற்செயல்கள் அப்படிதான். அதான் தர்மம்னா காசு பணம் யாருக்காவது குடுக்குற அந்த தர்மம் சொல்லல. தர்மம்னா, தர்மமான செயல்கள்ல அவன் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறான். அது ஈடுபடும் பொழுது அந்த பக்குவம் அவனுக்கு என்ன குடுக்கறது அப்படின்னு சொன்னா, ஒரு நிலையாமையை அவனுக்கு காமிக்கிறது. "ஏப்பா, நீ நெறைய ஆசைப்பட்டு நெறைய காரியங்கள் பண்றியே! அதுல நீ வந்து நீ சக்சஸ்ன்னு நெனச்சுக்கின்னு இருக்கியே! அந்த மாரி நீ நெனச்சு வாங்கின அந்த சக்சஸ்லாம் நிலைச்சு நிக்கிறதா? யோசிச்சு பார்த்தியா?" அப்படின்னு மனசு வெளியில வந்து கேட்கறது அவன. "தன் நெஞ்சு அறிவது பொய்யர்." அவன் எது கேட்டாலுமே அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கு. நான் எனக்கு எது எது வாங்கிக்கணும்னு நெனச்சிருந்தாலும், எனக்கு பகவான் கிட்டேருந்து அத வாங்கிக்கிறேன் அப்டின்னா கூட, பகவான் எனக்கு குடுத்துட்டாருன்னா கூட, அதற்கென்று ஒரு கால அளவு இருக்கு. அந்த கால அளவு போன உடனே அது என் கையிலேருந்து போயிடுறது. அப்படி போகும்போது எனக்கு என்ன புரியுறதுன்னா, நான் எதையாவது ஒண்ண வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நிலையானது அல்ல. அப்ப எனக்கு என்ன தோன்றதுன்னா, அப்ப நிலையானது அது சுகம் கிடைக்கும்னு தானே நான் இத வாங்கினேன். ஆனா எனக்கு நிலையான சுகம் கிடைக்கலையே. நான் புத்திரன் வேணும்னு நினைச்சு வேண்டாத தெய்வமெல்லாம் வேண்டி எனக்கு ஒரு புத்திரன வந்து பெத்தெடுத்தேன். கொஞ்ச நாள் ஆனா அது வேற ஏதோ ஒரு ஊருக்கு போய் உட்கார்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய லைஃப் அப்படின்னு பார்த்து அது தன்னுடைய இதுக்கு பார்க்கு நான் என்றைக்கும் என்னுடைய புத்திரனோடயே இருக்க முடியுமா? அல்லது புத்திரியோடயே இருக்க முடியுமா? நான் அது எப்போதும் எனக்கு எங்கேயோ இருக்கிற இடத்துல சுகத்த குடுக்குறதுங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த சுகம் எல்லாம் நிலையானதாக இருக்கிறதா? எந்த விதத்தினால் வரக்கூடிய சுகத்திலேயும் ஒரு நிலையற்ற தன்மையை அந்த மனம் பார்க்கிறது. எந்த மனம்? பக்குவப்பட்ட மனம் பார்க்குது. இந்த பக்குவப்பட்ட மனம் அதுக்கப்புறமா அந்த நிலையாமையை புரிந்து கொண்டு, நிலையான சுகம் எது அப்படின்னு அது தேட ஆரம்பிக்கிறது. அப்புறம் தான் அது வேதாந்தத்துக்கு போக முடியும். வேதாந்தத்துக்கு போகறதுக்கு அது முதல்ல குரு கிட்ட போணும். குரு கிட்ட போறதுக்கு அதுக்கு ஞானத்தை குரு சொல்லும் பொழுது அதை வாங்கி புரிந்து கொள்வதற்கான ஒரு மன அமைதி, மனநிலை வேணும். இதுதான் டிராவல். இந்த டிராவல்ல நான் ஞான யோக்கியதா சம்பாதிக்கிறதுக்காகத்தான் கர்ம ஞான நிஷ்காம கர்ம யோகத்தை பண்ண சொல்றார் பகவான். பகவானுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நீ பலனில் உன்னுடைய நாட்டத்தை வைக்காமல், நீ எப்பொழுதும் இறைவனிடமே உன்னுடைய நாட்டத்தை வைத்து, உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு தூய மன அமைதியை கொடு. எனக்கு எப்பொழுதும் வந்து உன் சரணங்களையே பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைதியை கொடு. குரு சாஸ்திர உபதேசம் எனக்கு நன்றாக புரிவதற்கு எனக்கு மன அமைதியை கொடு. இப்படி நம்மளுடைய அந்த கர்மங்களினுடைய பலன்கள் வந்து நிலையற்ற பலன்கள்ல நாட்டம் இல்லாம, நிலையானதை நோக்கி போகக்கூடிய ப்ராசஸ்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டா, அந்த பலன் நிச்சயமாக எந்த பலன் கேட்டாலும் பகவான் குடுப்பார். இந்த பலன் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாகும். அதனாலதான் கிருஷ்ணர் வந்து, "நீ எத்தன வயசு வரைக்கும்பா காமிய கர்மத்துல ஈடுபட்டுக் கொண்டு இருக்கப் போகிறாய்? அதனால் உனக்கு என்ன பலன்? அந்த பலன்கள் எதுவுமே உனக்கு நிச்சயம் கிடையாது." அதிருடா ப்ளவாகா அப்படின்னு இந்த 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 கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முண்டகோபனிஷத் சொல்றது. ப்ளவான்னா இந்த ஒரு இது மெதவ ஒரு இதுலேருந்து நமக்கு வந்து ஓடம்னு வச்சுக்கோங்களேன். அது அதிருடமா இருக்கும். அது ஓட்டையா இருக்கு. அது விழுந்துரும். நம்ம வந்து கீழ வந்து முழுகி போயிடுவோம். இந்த கங்கைய ஒரு குட்டைய கடக்கணும்னா கூட அதுக்கே கூட ஒரு திருடமான ஒரு பரிசலோ, ஒரு ஓடமோ வேண்டிருக்கு. நம்ம வந்து இந்த சம்சார சாகரத்த கடக்கிறேன்னு வந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம அப்ப வந்து நான் வந்து எல்லா விதமான விஷய ஆசைகள்லயும் என் மனச வைத்துக் கொண்டிருந்தேன்னா, நான் எப்படி கடக்கிறது? நான் அந்த விஷயங்களுள்ள மூழ்கி போயிட மாட்டேன்னா, அதனால தான் வந்து இந்த இத வந்து நீ குறைச்சுக்கோ. குறைச்சுக்கோன்னா என்னன்னா, இந்த பலன்கள்ல உன்னுடைய இச்சையை நிறுத்து. பலன்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. நீ உன்னுடைய கடமையை மாத்திரம் செய்து கொண்டிரு அப்படிங்கிறார். இந்த வழிபாடுகள் எல்லாவற்றிலும் அதற்கு பின்னால் நிறைய தத்துவ விஷயங்கள் இருக்கு. நம்ம பார்த்தோம்னா தெரியும். நம்ம ஒரு ஒரு பூஜை பண்றோம்னா, புக்ல பார்த்தோம்னா நமக்கு அந்த பூஜைக்கு அப்புறம் ஒரு கதை போட்டிருப்பாங்க.
கதை புராணத்துல யாருக்காவது இந்த பூஜை இவங்க பண்ணி இப்படி ஆச்சு, அது ஆச்சு, இது ஆச்சுன்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்கு, இந்த பூஜை எனக்கு இதை கொடுக்கும் அப்படின்னு. நமக்கு அல்டிமேட்லி என்ன அப்படின்னா, மனசாந்தியை கொடுக்கிறது. ஒவ்வொரு பூஜையும், ஒவ்வொரு ரிச்சுவலும் நமக்கு என்ன குடுக்குறது? சடங்குகள் நமக்கு என்ன குடுக்குறது அப்படின்னா, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான தத்துவம் என்னன்னா, மன அமைதி. இந்த மன அமைதிய தான் நம்ம சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டியது. இது வந்து இதன் பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவங்கள் புரிந்து கொண்டு நாம இந்த வழிபாடுகளை செய்தோம் அப்படின்னா, மனசு வந்து தானே வந்து அமைதி பெறும். ஆனா, இந்த தத்துவங்கள் புரியாம, நம்ம இந்த சாமி கிட்ட இத கேட்டோம், இத குடுக்கல. அத கேட்டோம், அத குடுக்கல. அந்த சாமி கிட்ட போவோம். இல்லன்னா அந்த ஊர்ல ஒரு சாமி இருக்காரு, அங்க போவோம். அந்த வேற ஒரு இதுல அந்த ஜோசியர் சொன்னாரு, அங்க போவோம். இப்படி தொடர்ந்து நாம பல இடங்களுக்கு போய்க்கொண்டிருப்போமே தவிர்த்து, நமக்கு என்ன உண்மையிலேயே இந்த பூஜைகளால் நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு புரியாது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஞானத்தை பெறுவதற்கு தகுதியான மனம். அது எனக்கு இல்லையா? அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. நமக்கு மனமானது எப்பவுமே விக்ஷேபத்தோடு கூடியதாகத்தான் இருக்கும். அதனாலதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப் போறாரு, உன் மனசை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு. அதனால இந்த மனத்திற்காகத்தான் இந்த நிஷ்காம கர்ம யோகம் அப்படிங்கிறத அவர் சொல்றார். இந்த தர்மம் தான் சுகம். நான் வந்து தர்மமான வழியில என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறேன். அதுக்காக தான் இந்த காண்ட கண்டனத்தை ஏன் பண்றார் அப்படின்னா, இந்த நிஷ்காம கர்ம யோகத்தை கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறதுக்கு தான். அதுக்காக சகாம கர்ம யோகமே பண்ணாத அப்படின்னு சொல்லல. அந்த சகாம கர்ம யோகமே ஆயுசு பூரா பண்ணாத. 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆயுசு பூரா அதே விஷயத்த பண்ணி கொண்டு இருக்காதே. நீ மெச்சூர் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா நீ மெச்சூர் ஆகணும். அப்படிங்கிறத அதத்தான் அவர் வந்து மீன் பண்றார். அதனால கண்டனம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உலகியல் சுகங்களை நாம விரும்புறதை காட்டிலும் ஆத்ம சுகத்திற்காகத்தான் நம்முடைய கர்மங்கள் இருக்க வேண்டும். அனைத்து காரியங்களும் என்னுடைய மன அமைதிக்காகத்தான் நான் செய்ய வேண்டும். இதுக்காக நான் ரொம்ப 3 கிளாஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா, இதுதான் பேஸ். இது புரியல அப்படின்னு சொன்னா, நம்ம பின்னாடி கிருஷ்ணர் வந்து கர்மண்யேவாதி காரஸ்தே எல்லாம் சொல்லும்போது ஒண்ணுமே புரியாது. எதுக்காக அத சொல்றார் அப்படின்னா, என்ன அடிப்படை? நான் ஒரு குருவினிடம் சென்று என்னுடைய ஆத்ம தத்துவத்தை பற்றி நான் தெரிந்து கொள்ளப் போகிறேன் என்றால், அதற்கு எனக்கு முக்கியமான டூல் என்னன்னா மனசுதான். இந்த மனசுக்குத்தான் இவ்வளவு பயிற்சி. அதனாலதான் நிஷ்காம கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து 4 ஸ்லோகத்திலையும் சகாம கர்மத்தினுடைய லிமிடேஷன்ஸ சொல்றேன். நம்ம புரிஞ்சுக்கணும். அதனுடைய தவறுகள், அதன லிமிடேஷன்ஸ் அப்படின்னா, அதுக்கு இவ்வளவுதான் பலன் குடுக்க முடியும். என்ன பலன் குடுக்க முடியும்? ஜென்ம கர்ம பலப்பிரதாம் அப்படின்னு சொன்னார். உனக்கு திரும்ப திரும்ப ஜென்மாவ குடுத்துரும். உனக்கு வேணுமா சொல்லு. திரும்ப திரும்ப ஜென்மா வேணுமா சொல்லு, பண்ணிட்டே இரு நீ. நீ 80 இயர்ஸ் இல்ல 100 இயர்ஸ் வரைக்கும் கூட நீ வந்து உனக்கு பலனை உத்தேசித்தே நீ காரியம் செய்து கொண்டிரு. யாரும் உன்ன வேண்டான்னு சொல்லல. ஆனா அது இல்ல. அதுக்காக உன்னை இங்க அனுப்பல. உன்னுடைய இந்த வாழ்க்கையானது நீ உன்னை யார் என்று அறிவதற்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நிஷ்காம கர்ம யோகத்தை நீ செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அதுல அத வந்து ஒசத்தி சொன்னதுக்கு முதல்ல என்ன காரணம்னா, ருச்சி வரணும். இதுல நீ வந்து தப்பு பண்ணினா கூட அது உன்னை பாதிக்க போறது இல்ல. கொஞ்சமா பண்ணினா கூட உனக்கு நிறைய பலன் கிடைக்கிறது. ஃபெயிலியர்ஸ்ங்கிறதே கிடையாது. போராதா இவ்வளவு நமக்கு? இத தாண்டி அடுத்ததுல சொல்லக்கூடிய அந்த பலன்கள் எல்லாம் நம்ம ஜென்ம கர்ம பலப்பிரதான் சொன்னோனே நம்ம முழிச்சுடணும். அப்பப்பா ஜென்மா வருமா? வேண்டவே வேண்டாம்ப்பா. ஆனா அதுக்காக இதுல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். யாராவது ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய பூஜைகள் பண்றாங்க. நிறைய பூஜைகள் பண்ற இடத்துக்கெல்லாம் போறாங்க. நிறைய இது காமியமாக கர்மாக்கள் பண்ணி கொண்டிருக்காங்கன்னா, அவங்கள போய் குழப்பக்கூடாது. நமக்கு அதுக்காக இத சொல்லவே இல்ல. நான் போன கிளாஸ்லயும் சொன்னேன். இந்த கிளாஸ்லயும் திரும்ப சொல்றேன். அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு இந்த ஸ்லோகங்கள யூஸ் பண்ணக்கூடாது. நீ போய் இந்த பலன்லாம் கேட்கிறியா? உனக்கு வீடு வந்து உனக்கு நல்லா முடியணுங்கிறதுக்காக உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ன்ட்டு நீ போய் சாமி கும்பிடுறியா? ஐய்ய! அப்படின்னு சொல்லக்கூடாது. நன்னா கும்பிடு. சாமியால தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சாமி தான் நமக்கு எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவன் அந்த ஸ்டேஜ்ல இருக்கான். யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் 2வது அட்வைஸ் பண்ற அளவுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் பக்குவம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இது நாமளே ப்ராசஸ்ல இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த அட்வைஸும் எப்போதும் பண்றதுங்கிறது நமக்கு அட்வைசபிள் கிடையாது. அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நல்லா பண்ணுங்க. நானும் சேர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை. நமக்கு ஞானம் தான் நமக்கு மோட்சம் தான் நமக்கு வந்து வேணும். ஞானம் தான் அதுக்கு சாதனம். ஞான சாதனம் அமைதியான மனம். அமைதியான மனத்திற்கு சாதனம் நிஷ்காம கர்மயோகம் அப்படின்னா கூட
சகாமமா பண்றவனை பார்த்து நீ ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்கிற ரைட்ட நமக்கு கொடுக்கல. அதனால நாம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடியவர்களை நாம் ஒரு நாளும் குழப்பக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணரே சொல்றார், யார் யார் என்னை எப்படி எப்படியெல்லாம் பஜனை பண்றாளோ நான் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் கேட்டதை எல்லாம் கொடுக்கிறேன். ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இது நிலையற்ற பலன்களாக இருக்கின்றன. நான் நிலையானவற்றை கொடுப்பதற்கும் ஆசைப்படுகிறேன். இதெல்லாம் கிருஷ்ணரே பின்னாடி சொல்ல போறார். நம்ம 7வது அத்தியாயம் அங்கங்க பார்க்க போறோம். ஏன்னா என்ன வாட் இஸ் பகவான் அப்படிங்கிறதையே 7வது அத்தியாயத்துலதான் ரிவீல் பண்றார். பகவான் வந்து ஈஸ்வர தத்துவத்தையே 7வது அத்தியாயத்துல தான் சொல்றார். அது இங்க ஃபர்ஸ்ட் 6 அத்தியாயம் நம்ம வந்து துவம் பதத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். துவம்னா நீ, யூ அப்படின்னு இந்த ஜீவனை பத்தி படித்து கொண்டிருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு விஷயமும் ஜீவன் என்ன பண்ணணும், ஜீவன் என்ன பண்ணணும்னு வருது. இந்த 7வது அத்தியாயத்துல இருந்து நாம என்ன படிப்போம்னா தத்பதத்தை பத்தி படிப்போம். இந்த தத்பதம்ங்கிறது ஈஸ்வரனை பத்தி சொல்லுவார். அப்ப ஈஸ்வரனை பத்தி சொல்லும் போது நமக்கு புரியும், ஓ இதுதான் ஈஸ்வர தத்துவம். அப்ப இந்த ஈஸ்வரனை நாம இப்படித்தான் ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு அப்ப தெரியும். அதனால அது ரொம்ப முன்னாடியே அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆனா புரிஞ்சுக்கணும், அங்கங்க இங்க இந்த விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நாம வந்து 45வது ஸ்லோகத்தை படிக்க போறோம். யாருமா படிக்கணும்? உஷா இருக்கீங்களா? உஷானா நானாமா? உஷா ஸ்ரீனிவாசன். உஷா ஸ்ரீனிவாசன், ஆமாப்பா நீங்க தான். த்ரைகுண்ய விஷயா வேதா, த்ரைகுண்ய விஷயா வேதா, த்ரைகுண்ய விஷயா வேதா, நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன, நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன, நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன, நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தோ, நிர்த்வந்தோ நித்யசத்வஸ்தோ, நிர்த்வந்தோ நித்யசத்வஸ்தோ, நிர்யோகக்ஷேம ஆத்மவான், निर्योगक्षेम आत्मवान्, निर्योगक्षेम आत्मवान्, त्रैगुण्य विषया वेदा, निस्त्रैगुण्यो भवार्जुन, निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्तो, निर्योगक्षेम आत्मवान्. இந்த ஸ்லோகத்துல இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அவனோட மனசு வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்கு, யோகம் நிறைந்த மனம் அது எப்படி இருக்கும், கர்ம யோகத்தில் நிஷ்காம கர்மத்தில் திளைத்தவனுடைய மனமானது எப்படி இருக்கணும், அதுதான் வந்து ஒரு ஐடியல் பர்சனை காமிக்கிறாரு. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பகவான் வந்து பவன்னா என்ன, இருப்பாயாக இருப்பாயாக அப்படின்னு சொல்ற. ஹே அர்ஜுனா, முதல்ல அட்ரஸ் பண்றார் அர்ஜுனா. வேதகன்னா வேதத்தினுடைய கர்ம காண்ட பகுதிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் அப்படின்னு சொன்ன உடனே மொத்த வேதம்னு நம்ம எடுத்துக்க கூடாது. வேதத்தினுடைய கர்ம காண்ட பகுதிகள் திரைகுண்ய விஷயாக, முக்குணமயமாக முக்குண விஷயங்களை உடையதாக இருக்கிறது. நிஸ்திரைகுண்யோ பவ, நிஸ்திரை பவ எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும். நிஸ்திரைகுண்யோ பவ, நிர்த்வந்த்வோ பவ, நித்திய சத்வஸ்தோ பவ, நிர்யோகக்ஷேம பவ, ஆத்மவான் பவ. எல்லாத்துக்கும் பவ, இருப்பாயாக. பவன இருப்பாயாக. முதல்ல நிஸ்திரை குண்யோ பவ அப்படின்னு சொல்லிட்டு, நிஸ்திரை குண்யகன என்ன, குணங்களை கடந்தவனாக, 3 குணங்களை கடந்தவனாக நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற. அடுத்தது நிர்த்வந்த்வக, நிர்த்வந்த்வகன என்ன, இருமைகளிலிருந்து விடுபட்டவனாக இரு. இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிற வேண்டுதல் வேண்டாமை விருப்பு வெறுப்பு இதெல்லாம் இருக்கே, அதுல இருந்து விடுபட்டவனாக இரு. அப்புறம் நித்திய சத்வஸ்தக, எப்பொழுதும் சத்வ குணத்திலேயே நீ இருந்து கொண்டிரு. நிர்யோகக்ஷேம பவ, நிர்யோகக்ஷேமனா உனக்காக நீ பொருள் வாங்கிக்கிறதிலும் சேர்த்துக் கொள்வதிலும் அதை காப்பாற்றுவதிலும் பற்று கொண்டவனாக இல்லாமல் இரு. அப்படி நிர்யோகக்ஷேம. ஆத்மவான் பவ, விழிப்புணர்வுடன் கூடியவனாக இரு. இப்ப இத்தனை விஷயத்த சொல்லியிருக்க, ஒவ்வொன்றும் நம்ம என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல திரைகுண்ய விஷயா வேதா அப்படிங்கிறது. திரைகுண்ய விஷயா அப்படின்னா ஆதிசங்கரர் சொல்றார், திரைகுண்ய அப்படின்னு சொன்னா சம்சார விஷயக. இந்த வேதங்கள், அதாவது கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சம்சாரத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கு. எங்க இருக்கு க்ளூ நமக்கு? ஏன் சம்சார விஷயம்னு சொன்னார் அப்படின்னா,
முன்னாடி சொன்னார் எங்கன்னா 43ல ஜென்ம கர்ம பலப்பிரதாம் காமாத்மானக ஸ்வர்கபரா ஜென்ம கர்ம பலப்பிரதாம். சம்சாரம்னா என்ன? திரும்ப திரும்ப பிறந்து இழைப்பது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். அப்ப மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறப்பது அப்படிங்கிறது தான் சம்சாரம் அப்படின்னு பார்க்கணும். அந்த சம்சாரத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த கர்ம காண்டம். பகவானும் இத முன்னாடி இருக்கிற 3 ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா, நீ திரும்ப திரும்ப இந்த பலன்களை உத்தேசித்து உத்தேசித்து என்ன பெருசா பலன் இவன் வந்து என்ன பண்றான், பெரிய ரிச்சுவல் சடங்கு வந்து தினமும் நித்தியமும் பண்ணிட்டே தான் இருக்கான். அந்த பண்ணக்கூடிய சடங்குகளுக்கு இவனுடைய மனசுல என்ன பலன் வேணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொன்னான். இப்ப இந்த கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சடங்குகள் வந்து இவன் நல்ல ஒரு ஸ்வர்கலோகம் வேணும் எனக்கு, இல்ல ஸ்வர்கலோகத்தை விட நல்ல லோகம் ஏதாவது இருந்தா கூட எனக்கு அதுவும் ஓகே தான், எனக்கு இன்னும் பெட்டர் பாடி வேணும், இன்னும் நல்ல பிளஷர்ஸ் வேணும், எனக்கு நோயே வராத ஒரு உடல் வேணும், அங்க எனக்கு எல்லா விதமான சுகங்களுக்கும் எந்த விதமான குறைவும் இல்லாமல் எனக்கு வேணும். இதுதானே இது என்ன வேணும்? முதல்ல சொன்ன மாதிரி சுகத்துக்கு தான் மனிதன் ஆசைப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய சுகங்கள் வேணும். போக ஐஸ்வர்ய பிரதாம் படிச்சோமா இல்லையா முன்னாடி? கொஞ்சம் ஒரு ஸ்லோகம் முன்னாடி போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம் அப்படின்னார் 44ல. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? 43ல போக ஐஸ்வர்ய கதிம் பிரதி. எதுக்காக பண்றான்னா, இங்க வந்து இக சுகம் வேணும், அங்க பர சுகம் வேணும். இங்கேயும் நான் வந்து ஆளு தேழு அம்பாரியா இருக்கணும், பெரிய ஆளா இருக்கணும். ஒருத்தனை கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு 27 மாடி கட்டடம் இருக்கு, அம்பானி மாதிரி உனக்கு வீடு வேணுமா, இல்லைன்னா உனக்கு வந்து இந்திரலோக பதவி வேணுமான்னு இப்படி கம்பேர் பண்ணுவோம் மைண்ட். இங்க இருக்கிற பதவியை விட இந்திரலோக பதவி பெட்டர் தானே, அதனால நம்ம இந்திரலோக பதவி கேட்போம். அப்ப நமக்கு இந்த சுகமும் வேணும், இங்க இருக்கிற சுகம் வேணும், அப்புறம் அங்கேயும் இந்த பெஸ்ட் வேணும். எனக்கு எங்க போனாலுமே இந்த பெஸ்ட் சுகம் வேணும். அப்ப எனக்கு சுகம்ங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருக்கு. அதை எது கொடுக்கறது அப்படின்னா, கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எனக்கு அதைத்தான் ப்ரமோட் பண்றது. எனக்கு என் மைண்ட்ல வந்து ப்ரமோஷன் எதுக்கு பண்றது அப்படின்னா, இப்ப நம்ம நிறைய பாக்குறோம். ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சானா ஒரு ப்ரமோஷன், ஒரு எக்ஸசைஸ் ஒண்ணு பண்ணுவா. ப்ரமோஷன்னா அதை விளம்பரப்படுத்து. இது உனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். அது மாதிரி தானே இதுவும் பண்றது. இது வந்து எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், உனக்கு இந்திராதி தேவர்களோட உனக்கு ஜாலியா இருக்கலாம், உனக்கு அங்க முதுமையே கிடையாது, நிம்மதியா போச்சு, தலையே நினைக்காது, தலை வழுக்கையே விழாது, முடியே கொட்டாது, இதெல்லாம் இருந்தா ஜாலி தானே. நமக்கு எதெல்லாம் இப்ப யாருக்கெல்லாம் உடம்புல பிரச்சனை இருக்கோ அவர்களுக்கெல்லாம் இந்த உடல்ங்கிறது வேற உடல் கிடைக்கும், அது இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப ஏன் வேண்டான்னு சொல்ல போறான்? நிச்சயமாக வேண்டான்னு சொல்ல மாட்டான். அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? அந்த அந்த யார் அந்த கர்த்தாவோ, அந்த செயலை செய்யக்கூடியவனோ, அவனுக்கு இதெல்லாம் ஒரு அட்ராக்டிவ் பாயிண்டா, ஓ பரவாயில்ல, இங்க இருக்கிற கஷ்டங்கள்லாம் இருக்காதுன்னு நம்ம பேசாம அங்க போலாமே, நல்ல ஆஃபர் தானே, அக்செப்ட் பண்ணலாமே அப்படின்னு தோன்றது இல்லையா? இந்த 3 திரைகுண்ய அப்படின்னு சொன்னதுனால, இந்த சம்சாரங்களை உண்டாக்கக்கூடிய விஷயங்களைத்தான் இந்த கர்மகாண்டமானது சொல்லிக் கொண்டிருக்கிறது. சம்சார விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வர்க்கம் போகணும், இந்த புலன் இன்பங்கள் எனக்கு வேணும். எனக்கு ஏன்னா எனக்கு இங்க வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு, எனக்கு ஏதாவது போயிடுமோன்னு இருக்கு, எனக்கு கொஞ்ச நாள் ஆனா என்னுடைய உடம்பு வந்து க்ஷீணிச்சு போயிடுமேன்னு இருக்கு. அதெல்லாம் இருக்காது. எனக்கு அதெல்லாம் இல்லாம நான் நல்லா சுகமா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிளேஸ் இருக்கு, எனக்கு செக்யூர்டா இருக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குன்னு அதைத்தான் என் மனம் வந்து விரும்புறது. அப்போ இதுதான் வந்து இந்த கர்மகாண்டத்தினால் உனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. தைகுண்ய விஷயா வேதாக. இந்த வேதங்களின் கர்ம காண்டங்கள் என்ன பண்றதுன்னா, இந்த முக்குண விஷயங்களை உடையதாக இருக்கிறது. நீ என்ன பண்ணணும்? நிஸ்திரை குண்யோ பவ. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றார் ஆதிசங்கரர்னா, நிஸ்திரை குண்யக அப்படின்னா நிஷ்காமோ பவ. ஆசைப்படாதப்பா. இந்த சொர்க்கம் வேணும், அது வேணும், இது வேணும், பெரிய வந்து பெட்டர் பாடி வேணும், அதெல்லாம் நீ ஆசைப்படாது. அதெல்லாம் நீ எதை ஆசைப்பட்டியானாலும் உனக்கு அது அதிருடா பிளவாக புரிஞ்சுக்கணும். அதிருடானா அது திருடமே கிடையாது. அது கொஞ்ச நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், ரிலேட்டிவா இருக்கும். இப்போ இங்க வந்து ஒரு 100 வருஷம் வாழறோம்னா, சொர்க்கத்துல ஒரு 1000 வருஷம் வாழறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, 9வது அத்தியாயத்துல பகவானே சொல்றார், க்ஷீணே புண்ணியே மத்திய லோகம் விஷந்தி. திருப்ப வரணும்பா நீ. புண்ணியத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி கொடுக்கப்படுகிறது. இன்னும் அங்க போனாலுமே இங்க பண்ணிருக்கிற புண்ணியத்தினுடைய தன்மையை பொறுத்து அங்கு உனக்கு சுகங்கள் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. ரொம்ப புண்ணியமே பண்ணியிருக்கான்னா அவனுக்கு அங்க சுகத்தின் தன்மை வேறாக இருக்கிறது. நிறைய விஷயங்களை சொல்கிறது. நம்ம எல்லாமே வேதம் தான் பிரமாணம் நமக்கு.
அப்ப அது எல்லாமே எப்பேற்பட்ட விஷயம் இந்திர பதவியாவே இருக்கட்டுமே, அந்த இந்திர பதவிக்குமே ஒரு டைம் இருக்கு அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. அதுவே ரொட்டேஷன்ல தான் வரும். அந்த இந்திரன் பண்ணின புண்ணியத்தை விட அதிகமா புண்ணியம் ஒருத்தன் பண்ணானா அந்த இந்திரன் ஹேஸ் டு ஸ்டெப் டவுன். அவ்வளவுதான், வேற வழி இல்லை. இட் இஸ் ஒன்லி எ போஸ்ட். அது வெறும் போஸ்ட் தான் அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்படிங்கிற போது எது நிலையாக இருக்கிறது? நிலையாக இல்லை. அப்ப நிலையாக இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் எதுக்கு பிடிச்சி இந்த தொங்கு தொங்கணும்? நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? நான் கஷ்டப்படவே வேண்டியது இல்லையே. வேதம் எனக்கு நிலையற்ற ஒரு பலனை கொடுப்பதற்காக என்னை சில காரியங்கள் செய்ய சொன்னால் நான் என்ன பண்ணணும்? நான் காரியம் செய்யாம இருக்கக்கூடாது. எனக்கு விதிக்கப்பட்ட காரியத்தை செய்யணும். இதுல இதுல ஒரு சின்ன நியூவான்ஸ் என்ன அப்படின்னா, அதுல ஒரு சின்ன சூக்ஷ்மம் என்னன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை செய்யாம இருக்கிறதுக்கு எனக்கு இது கிடையாது. அகரணே பிரத்யவாயக அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் என்னவா பொறந்திருக்கேனோ, அதுல நான் என்ன காரியம் செய்யணும்னு விதிச்சிருக்கோ, அதை நான் பண்ணித்தான் ஆகணும். ஆனா, அதுக்காக தான் கிருஷ்ணர் சொல்றாரு, லைட்டா உன் ஆட்டிடியூட மட்டும் மாத்துப்பா. நீ நிம்மதியா இருக்கலாம். நீ நீ அந்த பலன் பின்னாடி ஓடாத. நீ என்ன பண்ணு, எனக்கு மோட்ச பலன் வேணும் அப்படின்னு கேளு. பகவான் ஒரு பெரிய ஒரு 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 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு பையெல்லாம் எடுத்துட்டு ரெடியா வர, நான் போயிட்டு எனக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறேன். அந்த மாதிரி இருக்கு. நாம பகவான்கிட்ட போய் எனக்கு எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடு, எனக்கு என்னோட என்னோட பையனுக்கு வேலை வாங்கி கொடு, எனக்கு பையனோட பையனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடு, இதெல்லாம் போய் நம்ம சுவாமி கிட்ட கேட்கறதுங்கிறது எப்படி இருக்குன்னா, அவருக்கு எவ்வளவோ கொடுக்கறதுக்கு அவர் கெப்பாசிட்டி இருந்து கூட அவரை ரொம்ப இன்கெப்பாசிட்டேட் பண்றோம். நம்ம கம்மியா அவரை மதிப்பிடுறோமோ என்னமோ அந்த மாதிரி இருக்கு. அப்படி வேண்டாம். நீ உன்னுடைய ஆட்டிடியூட மட்டும் மாத்து. எல்லா காரியமும் செய். ஒரு காரியத்தையும் விடக்கூடாது. இந்த காரியங்களில் இருக்கக்கூடிய பல புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அந்த புத்திய மாத்திரம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு மன தூய்மை மட்டும்தான் வேண்டும். ஏனென்றால் நான் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களின் நிலையாமையை நன்றாக உணர்ந்திருக்கிறேன். அதான் காரணம். வேற ஒண்ணும் வெறுப்பு கிடையாது. நீ ஒண்ணும் கேட்டாலே கொடுக்க மாட்டேங்கிற. உனக்கு பூஜை பண்றதை விட சும்மாவே இருக்கலாம். அப்படி இல்லை. நீ கொடுக்காம போ. அது உனக்கு கொடுக்க முடியலன்னா நான் என்ன பண்றது? என் புண்ணியம் பத்தல, உனக்கும் அது நீயும் கொடுக்கல, ரைட், ஓகே. ஆனா நீ என்ன கொடுத்தாலும் அது நிலை இல்லையே. நான் அதை புரிஞ்சுட்டு இருக்கேன். அதனால நான் என்ன பண்றேன்? பலனும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் என் வேலையை பண்றேன். என் வேலைய நான் என் மன தூய்மைக்காக பண்றேன். என் மன தூய்மை எனக்கு மிக மிக முக்கியம். என் மனசு கண்ட இடத்துல விஷயம் விஷயம் விஷயம்னு ஆசைப்பட்டு போகாமல் இருந்தாலே எனக்கு போதும். வேற ஒண்ணும் வேண்டாம். எனக்கு அதை கூட நீ அதுவே போறோம் அப்படின்னு அதைத்தான் நம்மளுடைய சிங்கிள் பாயிண்டட் டிவோஷன். அதனாலதான் விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னு சொன்னேன். இந்த பரமார்த்தஜி அழகா சொல்லுவார். என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகங்கள் இருக்கு இல்லையா, லௌகீகமான சுகங்கள், எல்லா சுகமும் போட்டுக்கோங்க. நம்ம கிட்ட நம்மளோட குழந்தைகள் கிட்டேந்து வர சுகம், நம்மளோட ஸ்பௌஸ் கிட்டேந்து வரக்கூடிய சுகம், நமக்கு கீழே வேலை பார்க்கிறவா நமக்கு கொடுக்கக்கூடிய சுகம், பொது ஜனங்கள் நம்மளோட பழகக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய சுகம், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சுகம், வாட் எவர் இட் இஸ், பேரன் பேத்தி என்ன வேணா போட்டுக்கோங்க அந்த டப்பாக்குள்ள. அது அவர் என்ன சொல்றாரு, அவ்வளவு சுகங்களும் லௌகீக சுகங்கள் அத்தனையுமே ஒரு கார்ட்போர்ட் சேர் மாதிரி. ஒரு கார்ட்போர்ட் சேரை பண்ணி வச்சுட்டு நீ போய் அதுல உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னா யாராவது தைரியமா உட்காருவாளா? உட்கார மாட்டா இல்லையா? ஏன்னா அது விழுந்துரும் தெரியும் நமக்கு. அதே மாதிரிதான் இந்த கர்மங்களை பண்ண 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 மனசு ஒரு பக்குவத்திற்கு எத்தனை விஷயங்கள் நான் பலனுக்காக செய்தாலும் அத்தனை பலன்களும் எனக்கு நிலையானதாக இல்லை. உலகமே நிலையானதாக இல்லை. நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதிலும் நிலைப்புத்தன்மை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அதற்காக நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அதனால அர்த்த காமத்துல நாம நம்மளோட டிபெண்டன்ஸை வச்சுக்க மாட்டோம். அர்த்த காமம் அப்படின்னா என்ன? பொருள் சேர்ப்பது, ஆசை, பொருள், பொருளாசை, அப்புறம் பொருளை சேர்க்கிறதுல இருக்கிற ஆசை, இந்த பொருளை அனுபவிக்கிறதுல இருக்கிற ஆசை. இந்த ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மனசு குறையும். அப்படி குறையும் பொழுது நமக்கு என்ன புரியும் அப்படின்னா, நம்முடைய மனசு அமைதியா இருக்கணும், இன்பமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பொருளையோ உறவையோ சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உரைக்கும் மனசு. அது எப்ப உரைக்கும்னா 10 வாட்டி அடிபட்டாதான் உரைக்கும். எல்லா உறவுகளும் நான் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது. அவங்களுடைய பிரகிருதி நேச்சர் பிரகாரம் தான் இருப்பாங்க. அவங்க நான் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லையே அப்படிங்கிற துக்கத்துல நான் துவளாம அதுதான் நேச்சர் அப்படின்னு புரிந்து கொண்டேன். அது எதிர்பார்ப்பு இல்லை. இங்க என்ன விஷயம்னா, எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. எனக்கு யார்கிட்டயுமே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. எனக்கு சுவாமிகிட்டயே எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நான் சுவாமியை தான் வசந்ததா மதிக்கிறேன். நான் சுவாமிகிட்டயே எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஐ லீவ் ஆல் எக்ஸ்பெக்டேஷன்.
அப்ப எனக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா மனசுல ஒரு நிம்மதி, ஒரு ஆயாசம் கிடைக்குது. அப்பாடி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி ஆகி திரும்ப திரும்ப நம்ம அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து வைத்து இருக்காது. இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், அவ்வளவுதான். நானும் இந்த ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற புத்தியோட இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் நிஷ்காமோ பவ. இந்த நிஷ்காமோ பவங்கிறதுக்கு முக்கிய அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்னுடைய இன்பத்திற்கு இந்த உலக விஷயங்களை சார்ந்திருக்க மாட்டேன். அதுதான் நிஷ்காமோ. உலக விஷயங்கள்ல எல்லாத்தையும் போடுங்க. வாட் எவர் இஸ் உலக விஷயம் அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். உறவுகள், நம்மள்ட்ட இருக்கிற பொருட்கள், நம்மளுடைய குணங்களே கூட. எனக்கே வந்து மூட் ஸ்விங்ஸ் வருது. அதுலயே நான் வந்து பெருசா கவனிச்சுக்கிறது. போறது இப்ப என்ன? ஒரு நாளைக்கு கொஞ்சம் டல்லா இருக்கோமா, ஒரு நாள் நல்லா இருக்கோமா, இட்ஸ் ஓகே. ஐயையோ! நான் இப்ப டல்லா இருக்கேனே! அப்படின்னு கூட நான் வருத்தப்பட மாட்டேன். நிஷ்காமோ பவ. என்னிடமும் எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. என்னிடம்னா என்னுடைய லோயர் ஐ. என்கிட்ட அதுக்கு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. எப்படி இருக்கோ இருந்துட்டு போறது. என் கூட இருக்கிறவங்க யார்கிட்டயும் எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. இதுதான் நிஷ்காமோ பவ. ஃபர்ஸ்ட் விஷயம். நிர்த்வந்த்வோ. அடுத்தது நிர்த்வந்த்வோ பவ. நிர்த்வந்த்வஹ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இருமைகளை கடந்து இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்பம், துன்பம் அப்படிங்கிறது இருமை அப்படின்னு பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த இன்ப துன்பங்களை கடந்தவனாக நீ இருக்க வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றார். அப்படிதான் நான் வந்து எதையுமே அனுபவிக்க வேண்டாமா? எனக்கு எதுவுமே அனுபவம்ங்கிறதே வேண்டாமா? அப்படின்னா, இல்ல. நீ எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனா, அதுல இருக்கக்கூடிய குறை நிறைகளை நீ பார்க்கவே கூடாது. நீ எப்படி இருக்கோ அதை அப்படியே அனுபவிப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த கைவல்ய நவநீதத்துல அழகா ஒரு விஷயம் வரும். என்ன அப்படின்னா, மா போகி அப்படின்னு ஒரு 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 எக்ஸ்பிரஷன் ஒண்ணு வரும். மா போகின்னா என்ன? போகின்னா போகம், போகத்தை புசிப்பவன் போகி. மா போகி அப்படின்னா இந்த ஞானி எப்படி இருப்பாராம்? பெரிய போகியா இருப்பார். ஞானி எப்படி போகியா இருக்க முடியும் அப்படின்னா அழகா சொல்லுவார். அறுசுவையில் குணம் குற்றம் அபத்தியம் பத்தியம் பாரார். நீ என்ன டேஸ்டியா இருக்கு, நல்லா இருக்கு, அது அப்படின்னு நினைச்சு சந்தோஷம்னும் கிடையாது. ஏன்னா இவ்வளவு மட்டமான டேஸ்ட், உப்பு இல்ல, காரம் இல்ல, ஒண்ணு இல்ல, இது ஒரு சமையலா அப்படியும் கிடையாது. ரெண்டும் கிடையாது. எனக்கு என்ன கிடைச்சதோ அதை நான் சாப்பிடுது. ஊன் ஆய்ந்திடாமல். எப்படி இருக்கு சாப்பாடு அப்படின்னா, எனக்கு இந்த டேஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் எதுவுமே கிடையாது. அப்ப நான் என்ன ஜடமா அப்படின்னா, ஜடம் கிடையாது. எனக்கு அதுல ஒரு ஒப்பீனியன் கிடையாது. இந்த இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு ஒப்பீனியன் இருக்கா இல்லையா? எனக்கு அதுல ஒரு அபிப்பிராயம் இருக்கா? அவங்க எப்படி? அவங்க நல்லவங்களா? அப்படின்னு. இல்ல நீங்க பழகி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். நம்மள பொறுத்தன வரைக்கும் அவ்வளவுதான். நான் இல்லங்க இங்க வாங்க உங்களுக்கு நான் சொல்றேன். அவங்க ஒரு தடவை என்ன தெரியுமா ஆச்சு? அப்படின்னு வம்பெல்லாம் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. எனக்கு அபிப்பிராயங்களே கிடையாது. எனக்கு எதை பற்றியுமே அபிப்பிராயங்கள் கிடையாது. அததான் நான் எப்படி நிஷ்காமோ பவன்னு நான் இருக்க ஆரம்பிச்சேன்னா, அடுத்தது நான் நிர்த்வந்தோ பவக்கு ஆட்டோமேட்டிக் ஆயிடுவேன். இது கிருஷ்ணர் வந்து சும்மா போடல. வார்த்தைகள வந்து சும்மா ஏதோ இந்த இடத்துல இது சரி சீர் சரியா இருக்கு. அதுக்காக போட்டாரு அப்படி கிடையாது. இதுக்கு வந்து நெறைய வேல்யூ இருக்கு. நான் எப்ப வந்து எனக்கு எல்லா விதமான விஷயங்களும் நிலையற்றவைன்னு எனக்கு தெரியறதோ, நான் சாப்பிடுற சாப்பாடு என்ன ஆகப் போகுது? கொஞ்ச நேரம் கழிச்சு அது வேற ஃபார்முக்கு ஆக போகுது. அந்த நாக்குல இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இட் இஸ் அ வெரி வெரி லிட்டில் டைம். நம்மளோட லைஃப் டைம பார்க்கும்போது வெரி வெரி லிட்டில் டைம். அந்த ஒரு நேரத்திற்காக எத்தனை பேர் வந்து மற்றவர்களை துன்புறுத்துகிறார். நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதெல்லாம் விடணும். நிர்த்வந்த்வோ பவ. நீங்க சட்டிலா ஒரு விஷயம் ஹோம்வொர்க் நெறைய பண்ணலாம் நம்ம. இதுக்கு நெறைய ஸ்கோப் இருக்கு. எங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த இருமைகள் நம்மை தாக்குகிறது. இது வேணும், இது வேணான்னு நம்ம எங்கெல்லாம் டிசைட் பண்ணி நம்ம வந்து வேலை பண்றோம். ஈவன் நம்ம ஒரு ஹோமம் பண்றோம், ஒரு பூஜை பண்றோம்னே வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறோம்? எனக்கு வந்து நல்ல பூர்ணமான ஆரோக்கியம் வேணும். அரோக திருட காத்திரதா சித்தியர்த்தம். அப்புறம் நமக்கு வந்து எனக்கு கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகணும். அப்புறம் எனக்கு வந்து நல்ல உத்தியோகம் பிராப்தி ஆகணும். இப்படியெல்லாம் நம்ம வந்து நிறைய சங்கல்பங்கள்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சங்கல்பத்தையே விட பின்னாடி சொல்லுவார். சர்வ சங்கல்ப பரித்தியாகி அப்படின்னு பின்னாடி சொல்லுவார். ஞானியோட லட்சணத்தை பத்தி கிருஷ்ணர் பேசுறச்சு அப்ப சொல்லுவார் எல்லாத்தையும். அப்ப எனக்கு வந்து எந்த விதமான சங்கல்பங்களும் எனக்கு இது வேணும்னும் கிடையாது, இது வேணானும் கிடையாது. ரெண்டுமே கிடையாது. எனக்கு யாருமே வேண்டியவங்கனும் கிடையாது, வேண்டாதவங்கனும் கிடையாது. நம்ம வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலான்னு பார்த்தோம்.
அப்ப நாமளும் விருப்பு வெறுப்புகளை குறைத்துக் கொள்ளணும் அப்படின்னு அந்த குறட்பாவுல நாம வந்து வழிபடுவதன் முறை என்னன்னு பார்த்தோம். வழிபடுவது எப்படின்னு பார்த்தோம்னா, நானும் விருப்பு வெறுப்புகளை குறைத்துக் கொள்ளணும். வழிபடுவதன் பயன் என்ன? யாண்டும் இடும்பையில ஒரு நாளும் உனக்கு துன்பம் என்பதே வராது அப்படின்னு அங்க படிச்சோம். இதெல்லாம் நம்ம நல்லா ரிலேட் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சுட்டா இன்னும் ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். நம்ம படிக்கிறது வந்து வியர்த்தமா வேஸ்டா போகாது. நமக்கு ஒரு 2 சாஸ்திரத்திலயும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகளை உற்று நோக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான் நம்ம நம்ம வந்து ஃபியூச்சர்ல படிக்கிறோம். சுவாமிஸ் கிரேஸ் என்ன பண்றோமோ, ஆனா கைவல்ய நவநீதத்துல இப்படி இருக்கு அப்படின்னு ஏன் நம்ம கோட் பண்றோம்னா, எல்லா சாஸ்திரங்களும் இந்த விஷயங்களை டச் பண்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொறுமையுடன் கிட்டினதை காட்டு தீ போல் புசிப்பவன் மாபோகி ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. காட்டு தீ வந்து என்னென்னலாம் வழியில பாக்குறதோ அத்தனையும் எரிச்சு பொசுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதோட சாப்பாட்டுக்கு அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. அந்த மாதிரி இவர் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எந்த விதமான ஒரு அபிப்பிராயங்களே இல்லாமல், தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அபிப்பிராயங்கள் இல்லாமல் இருப்பது என்பதே ஒரு பெரிய ரிலீஃப் நமக்கு. நமக்கு நம்ம நம்ம வைக்கிற அபிப்பிராயங்கள் தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து தரும். அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, அவங்க திறமைசாலி, இவங்க மக்கு, அவங்க ரொம்ப நல்லா சொல்றாங்க, இவங்க ரொம்ப மட்டமா பேசுறாங்க, இவங்களுக்கு வாயில திறந்தா ஒரே நல்ல வார்த்தையா வருது, அவங்களுக்கு கெட்ட வார்த்தையா வருது. எந்த அபிப்பிராயமும் நமக்கு தேவை கிடையாது. நம்ம அந்த அபிப்பிராயங்கள் மீது நமக்கு கவனம் இல்லை. அதனால அபிப்பிராயமே இல்லாம எப்படிங்க வாழ முடியும்? ஒருத்தன் கெட்டவனா இருக்கான். அவன்கிட்ட போய் எனக்கு அபிப்பிராயமே கிடையாது, கெட்டவனோட நான் பழகுவேன் அப்படின்னு சொன்னா அது தப்பு இல்லையா? அப்படி சொல்லல. அந்த கெட்டவன் அப்படிங்கிறத நான் ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு நான் பேசும் பொழுது அவனை பற்றி பேசுவது அது எனக்குள்ள போனாதான் பேச முடியும். நான் அதை கண்டுக்கல, அவன் எப்படியோ இருந்துட்டு போறான். அவன் பின்னாடி நான் போறது இல்லை, அவ்வளவுதான். ஐ வில் ஸ்டே மை அவே, அவ்வளவுதான். நான் அதுக்காக வந்து இருக்கிறவங்க எல்லார பத்தியும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி 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 எல்லார்கிட்டையும் போய் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பாஸ் ஆன் பண்றது என்னோட வேலையே கிடையாது. புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த அபிப்பிராயங்கள் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அந்த அபிப்பிராயங்கள் நம்மளோட முடிவு எடுக்கிறதுக்கு மாத்திரம் யூஸ் ஆனா போதும். அது யாருக்கும் பாஸ் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நிர்த்வந்தோ பவ, எந்த விதமான இருமைகளிலும் நான் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நான் இன்ப துன்பங்களுக்குள்ள நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது. எனக்கு இன்பமும் வேண்டாம், துன்பமும் வேண்டாம். நான் ரெண்டையுமே விரும்பல. அதனால இதை விரும்பினேன்னு இல்லை, அதை வெறுத்தேன்னு இல்லை. அதுதான் விருப்பு வெறுப்பு. எனக்கு நான் வந்து நியூட்ரலா இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு இன்பமே வேணும்னு நினைச்சேன்னா துன்பத்தின் மீது வெறுப்பு வரும். எனக்கு துன்பமே வேண்டாம்னு நினைச்சேன்னா இன்பத்தின் மீது இச்சை வரும். இந்த ரெண்டுமே எனக்கு நான் கேட்க போறது கிடையாது அப்படின்னு அந்த மனசை வந்து சமநிலைப்படுத்திக்கிறது, சமமா இருக்கு. அதுதான் வந்து அந்த தராசு எப்படி இருக்கோ அப்படி வச்சுக்கணும். அடுத்தது என்ன சொல்றார்? நித்திய சத்வஸ்தக அப்படிங்கிறார். நித்திய சத்வஸ்தகன்னா என்ன? சதா சத்வகுணத்திலேயே நிலைத்து இரு அப்படின்னு அர்த்தம். நமக்கு 3 குணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஒண்ணு சத்வகுணம், இன்னொன்னு ரஜோகுணம், 3வது தமோகுணம். இந்த முதல்ல ரஜோ தமோ பார்த்துட்டு நம்ம சத்துவத்துக்கு வந்துள்ளோம். ரஜோகுணம்ங்கிறது என்ன அப்படின்னா வர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ரஜோகுணம். ஆல்வேஸ் ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களால காரியம் பண்ணாம இருக்கணும். அவங்க கெட்டவங்கன்னு இல்லை, அவங்க நல்லவங்க தான், ஆனா காரியம் பண்ணிட்டே இருக்கும். சும்மாவே அவங்களால உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க அப்படின்னா உட்கார முடியாது. இந்த சுவாமிஜி கூட ஒரு கதையெல்லாம் சொல்லுவார். சும்மா இருக்கிற சாமிக்கு 2 பட்ட சாதம் அப்படின்னு. ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டங்கிறத உணர்த்துறதுக்காக ஒரு கதை சொல்லுவார். அதனால அந்த ரஜோகுணம் ஜாஸ்தி இருக்கிற போது நமக்கு நிறைய காரியங்கள் பண்ணணும்னு இருக்கும். நம்ம எல்லாருமே இந்த 3 குணங்கள் மயமானவர்கள் தான். ஒரு நாள்ல ஒரு சமயத்துல ஒரு குணம் நமக்கு டாமினேட் ஆகிருக்கும். இந்த காத்தால எல்லாரும் ஆபீஸ்க்கு கிளம்பணும், பசங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகணும், பேர பசங்கள்லாம் வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகணும். நான் வந்து இல்ல நான் ஜாலியா உட்கார்ந்துதான் இருப்பேன், நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா யாராவது விட முடியுமா? வேலை நடக்கணுமா இல்லையா வீட்டுல? அப்ப நம்ம கிடுகிடுன்னு காரியங்கள் பண்ணுவோம். அப்ப நம்ம ரஜோகுணத்துல இருந்தா தான் காரியம் பண்ண முடியும். தமோ குணம் அப்படிங்கிறது ரொம்ப டல்னஸ் கொடுக்குறது. டல்னஸ், லேசினஸ், லெத்தார்ஜிக், இதெல்லாம் தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு. தமோ குணமும் வேண்டும் நமக்கு. எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் இந்த மூளையுடைய செயல்பாடுகள் குறைஞ்சு டல் ஆனாதான் நம்மளால தூங்க முடியும். பூர்ணமான சத்துவ குணத்துல தூக்கம் வராது. அங்க தியானம் தான் வேணா பண்ணலாம், ஆனா தூக்கம் வராது. தூக்கம் அப்படிங்கிறது தமோ குணத்தின் தான் நமக்கு கொடுக்க முடியும். அதனால தமோ குணத்தினுடைய ஒரு பிரசன்ஸ் வந்து நமக்கு பல சமயங்கள்ல பார்க்கணும். சுவாமிஜி ஜோக்கா சொல்லுவார், கிளாஸ்ல எப்பவுமே தமோ குணம் வந்துரும், உடனே நம்மள கேட்காமே வந்துரும் அப்படின்னு.
அது ஜோக்குக்காக சொல்றது. எல்லாரும் தூங்குவாங்க அப்படிங்கிறது இல்ல. சம்டைம்ஸ் சில சப்ஜெக்ட்ஸ் நமக்கு வந்து இப்போ ஸ்கூல்ல நீங்க நிறைய பேர் டீச்சரா இருக்கலாம், லெக்சரர்ஸா இருக்கலாம். ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறச்ச எத்தனை பசங்க டொங்கு டொங்குன்னு தூங்கி தூங்கி வழிவாங்க. அந்த மாரி அந்த சமயம் நமக்கு ஒரு தூக்கம். இப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு தூக்கம். அப்புறம் நைட்ல ஒரு தூக்கம். இந்த மாரி விஷயங்கள் நமக்கு தமோ குணம் கொடுக்கக்கூடியது. ஒரு டல்னஸ் குடுக்கறது. பாடியில வந்து ஒரு டல்னஸ் குடுக்குது. இந்த சத்வ குணம் அப்படிங்கிறது என்ன? அப்படின்னா, சத்வ குணம் அப்படிங்கிறது ரொம்ப மனசு வந்து அமைதியாக இருக்கக்கூடிய, ஒரு பிளசன்ட்டா இருக்கக்கூடிய டைம் என்னவோ அதுதான் சத்வகுணம். இந்த சத்வகுண பிரதானமாக மனசு இருந்தது அப்படின்னு சொன்னாதான், நம்ம எதுக்காக வந்து கிருஷ்ணர் நீ அந்த வந்து கர்மாவ வந்து நீ இப்படி பண்ணு, நீ வந்து உனக்கு ஜென்மம் ஜென்மா தான் இது குடுக்கும். உனக்கு இது வந்து வெறும் போகம் தான் குடுக்கும். போக ஐஸ்வர்யத்துக்கு தான் பண்ற அப்படின்னு எல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, நீ சத்வகுணத்துல இருந்தா தான் படிக்க முடியும். ஒரு பாடம் படிக்கணும் அப்படின்னு சொன்னா, ரஜஸ்ல இருந்தா எப்படி படிக்கிறது? மண்டை ஏதாவது கொடைஞ்சுட்டே இருக்கும். அந்த வேலைய பண்ணலாமா? இந்த வேலைய பண்ணலாமா? அங்க போலாமா? இங்க போலாமா? நம்ம கிளாஸ்ல தான் இருப்போம். ஆனா நம்ம மைண்ட் பூரா அடுத்தது என்ன பண்ணலாம்? டிஃபன் என்ன பண்ணலாம்? ஊற போட்டோமா? இல்லையா? நம்ம கரைச்சு வச்சோமா? இல்லையா? யார் வருவான்னு தெரியலையே! நம்ம தோசை கல்ல போடணுமே! இப்ப போடணுமே! அப்ப போடணுமே! இப்படி மைண்ட் ஓடிட்டே இருக்கும். கிளாஸ்ல இருக்கும்போது கூட சத்துவகுணத்துல இருந்தா தான் சொல்ற விஷயம் காதுல விழும். இல்லன்னா அது நமக்கு ஒரு காத்தோட காத்தா போயிடும். அப்போ சத்துவகுணம்ங்கிறது எதுக்கு வேணும் அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல நித்திய சத்துவஸ்தோபவ நீங்க வார்த்தைய நல்லா கவனிக்கணும். நித்திய சத்துவஸ்தோ. எப்போதும் சத்துவகுணத்திலேயே இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ரஜோகுணத்தை குறைத்து விடு, தமோ குணத்தை குறைத்து விடு. இந்த 2 குணத்தினுடைய ஆதிக்கத்தை குறைத்து பழகிக்கொள். அதிகமாக காரியங்கள் செய்யாதே. முன்னாடி என்ன சொன்னேன்? காரியங்கள் நிறைய செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த முதல் 41 to 44 அதுக்காக தான். இந்த கர்மால ரொம்ப ஈடுபடாத. அடுத்தடுத்தது பண்ணிக்கொண்டே இருந்தாய் என்றால், நீ அந்த காரியங்கள்ல தான் கவனம் செலுத்துவாய். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் டோட்டலி டைம் மேனேஜ்மென்ட். வேற ஒண்ணுமே கிடையாது. கம்ப்ளீட்லி டைம் மேனேஜ்மென்ட். நீ என்ன பண்ணணும்? உன்னோட லைஃப்ல இப்போ நீ மோட்சத்துக்கு வேலை பண்ணணும். மோட்சத்துக்கு என்ன வேலைன்னா, படிக்கிறது தான் வேலை. படிக்கிறதுக்கு என்ன வேணும்னா, மனசு வேணும். மனசுக்கு அமைதி வேணும். அமைதியான மனசு சத்துவகுணத்துல இருக்கும்போது தான் கிடைக்கும். குரு கிட்ட போய் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு உனக்கு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் மைண்ட்ல வேணும். அந்த மைண்ட் வந்து சத்துவகுணத்துல இருக்கணும் அப்படிங்கிறார். இங்க சுவாமிஜி வந்து சொல்றார், ஒரு 10 விஷயம் சத்துவ பிரதானமா இருந்ததுன்னா நமக்கு சத்துவகுணம் வந்துரும் அப்படின்னு சொல்றார். அது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நமக்கு ஆகாரம் சத்துவமா இருக்கணும். இந்த ஆகாரம் வந்து நல்ல சாப்பாடு. அதாவது ரொம்ப ஸ்பைசியா இருக்கக்கூடாது ஃபுட்டு. அப்புறம் பழைய சாதம் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாமே கிருஷ்ணர் சொல்லுவார். கிருஷ்ணர் வந்து 18வது அத்தியாயத்துல இந்த ஃபுட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்திலாம் அழகா நமக்கு எடுத்து சொல்லுவார். இப்ப அந்த 18ஆ 17ஆம் மறந்து போச்சு. அதுல சொல்லுவார். இப்ப நமக்கு இந்த இந்த குணம் வந்து குணத்ரய விபாக யோகம் அப்படின்னு இருக்கு. அந்த குணத்ரய விபாக யோகத்துல எந்த குணத்துக்கு எந்த மாதிரியான ஆகாரங்கள்லாம் நமக்கு ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு அங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நல்ல சுத்தமான ஆகாரம் வேணும். ஒரு சாத்வீகமான ஆகாரம் வேணும். நம்ம சாத்விக் ஃபுட் அப்படின்னு சொல்றோம் இப்பல்லாம். அந்த சாத்வீகமா அதாவது இதுல என்ன அர்த்தம்னா, நாங்கலாம் வந்து அத சாப்பிடுறோம், இத சாப்பிடுறோம், அது தப்பா அப்படின்னா, இதுல வந்து என்ன அப்படின்னா, இங்கேயும் யாரையும் ஜட்ஜ் பண்றது இல்ல. இங்கேயும் விஷயத்த சொல்றோம். அவங்களா டிசைட் பண்ணிக்க வேண்டியது. என்ன சாப்பிடுறதுங்கிறது. விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த உணவு வந்து எனக்கு நல்ல சிந்தனைகளை தூண்டிவிட வேண்டும். அதுக்கு தான் சத்துவ பிரதானமான உணவு அப்படின்னு. ஆனா பொதுவாக காய்கறிகள் அப்படிங்கிறது அந்த மாதிரியான சாத்விக உணவுகள்ல இருக்கு அப்படிங்கிறது. இப்ப நமக்கு நம்மளுடைய வீட்டு முக்கியமா நம்ம இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு புரிஞ்சுக்கணும். வெளி சாப்பாடு நமக்கு அவ்வளவு சாக்கியம் இல்ல அப்படிங்கிறதையே முதல்ல பேசிக்கா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நாம புரிஞ்சுக்கணும். இப்ப சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய நமக்கு ஃபுட்ல ரொம்ப கவனம் வேணும் அப்படிங்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த 10 விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த உணவு, அதுக்கப்புறம் சத்சங்கம் வேணும். சத்சங்கம் வந்து ரொம்ப முக்கியம். நல்ல விஷயங்களை பேசுபவர்களோடு கூட இணங்கி நாம் இருந்து நல்லோர் இணக்கம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். நான் இதை வந்து கிளாஸ் 1ல இருந்து எப்பவுமே சொல்லிக்கொண்டே இருப்பேன். சத்சங்கம் இல்லாம நமக்கு நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுவது அப்படிங்கிறது முடியவே முடியாது. நல்ல புத்தகங்களை நாம படிக்கணும். எவ்வளவு நம்ம வந்து சுவாமிஜி கிட்ட படிக்கிறோம்.
சுவாமிஜிட்ட கேட்கிறோம். அதுக்கப்புறம் சுவாமிஜியே சம்டைம்ஸ் இந்த புஸ்தகம் படிக்கணும், இந்த புஸ்தகம் படிக்கணும்னு சொன்னாங்கன்னா, அந்த புஸ்தகத்தை எல்லாம் வாங்கி உட்கார்ந்து பொறுமையா படிக்கிறது. அந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து சத்சங்கத்துல வந்து பேசுறது, டிஸ்கஸ் பண்றது, நம்ம சந்தேகங்கள தீர்த்துக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நம்முடைய சத்துவ குணத்த வளர்த்துக்கிறதுக்கான ஒரு இதுவாகும். இப்ப நம்ம வந்து இந்த 10 விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். நீர். ஒண்ணு ஆகாரம் சொன்னேன். இன்னொன்னு வந்து நீர். நீர் வந்து நம்ம பொதுவாவே நீங்க இப்பவும் நம்ம வந்து நெறைய கன்டாமினேட்டட் வாட்டர்லாம் வெளியில வரதுனால தண்ணி எடுத்துட்டு போயிடுறோம். நம்ம தண்ணீல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். தண்ணி வந்து எப்பவுமே ரொம்ப சுத்தமான தண்ணியா இருக்கணும். சுத்தமான ஒரு மனதோடு கூடியவர்களிடமிருந்து தான் தண்ணீரை பெற வேண்டும். எப்படியாவது யாராவது ஒரு 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 என்ன சொல்றது? ரொம்ப வந்து ஒரு குணம் சரியில்லாதவர்களிடமிருந்து நாம் அந்த தண்ணீரை குடித்தோம்னு சொன்னா, அந்த குணம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எல்லாமே சாப்பாடுலேருந்து, தண்ணீலேருந்து எல்லா விஷயமும் நமக்கு ஒத்தருக்கொத்தர் இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர். அதனால தண்ணீர் வந்து சரியான ஒரு இடத்திலிருந்து அந்த தண்ணீர் வந்திருக்கணும். நல்ல தண்ணீராக இருக்கணும். அதுதான் சத்துவ பிரதானமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ என்னது கன்சியூம் பண்ற வாட்டர் நல்ல வாட்டரா இருக்கும். அப்புறம் என்னன்னா ஜனங்கள், பழகக்கூடிய ஜனங்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் நமக்கு சத்துவ பிரதானமான ஜனங்களோட பழகணும். இப்ப நாம வந்து ஒரு ஒரு 10 பேர் ஒரு ரவுடிஸா இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல உட்கார்ந்திருந்தோம்னா, என்ன மாதிரியான வார்த்தைகள் அவர்கள்ட்டேருந்து வரும்? அந்த வார்த்தைகள் நம்ம மனச பாதிக்குமா? பாதிக்காதா? நிச்சயமாக பாதிக்கும். நீங்க சின்ன குழந்தைல நம்ம யாராவது இந்த சினிமாலலாம் நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப யங் ஏஜ்ல குழந்தை தொலைஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது போய் ஒரு நல்லவங்க வீட்ல வளர்ந்தது அப்படின்னு சொன்னா, அதுக்கு நல்ல சம்ஸ்காரங்கள்லாம் வந்திருக்கும். அவங்க நல்லது சொல்லிக் குடுத்துருப்பாங்க. யாரோ ஒரு ஒரு கெட்டவங்க ஒரு திருட்டு கும்பல் கிட்ட போயிருக்கு அப்படின்னா, அது அதத்தான் பழகியிருக்கும். இதெல்லாம் முன்னாடி இந்த எம்ஜிஆர் படத்துலலாம் நம்ம நெறைய பார்த்திருக்கோம் இந்த விஷயங்கள்லாம். அதனால ஈஸியா ரிலேட் பண்ணிக்கலாமேங்கிறதுக்காக சொன்னேன். எதுக்கு அப்படின்னா, எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்தினுடைய ஒரு குணமானது நமக்கு கேட்ச் ஹோல்ட் ஆயிடும். அதுதான் நமக்கு ஈஸியா கன்டேஜியஸா இருக்கும். அதனால அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். சத்தான ஜனங்களோடு தான் நாம பழகணும். நம்மளோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த ஜனங்களோட தான் பழகணும். நம்ம மைண்ட் செட்டுக்கு டோட்டலி டிஃபரெண்டா இருக்கிறவங்களோட பழகிட்டு, நாம வந்து அப்புறம் வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, இந்த ஒரு ஜனங்கள பார்க்கணும். அப்புறம் இடம். நம்ம இருக்கிற இடம் வந்து ரொம்ப பியூர் இடமா இருக்கணும். ரொம்ப சுத்தமான இடமாக சத்துவம்னாலே சுத்தம் தான். சுத்தமான இடமாக இருக்கும். அதாவது அசுத்தமான இடத்துல இருந்தா நம்ம மனசும் வந்து ரொம்ப ஆகிடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து தேசம் சொல்லிட்டேன் இல்லையா? இடம் சொல்லிட்டேன். அப்புறம் காலம். காலம் வந்து சத்துவமான காலத்துல நம்ம வேலைகள செய்யணும். எந்த வேலைகள செய்தாலும், இந்த காலத்தால எழுந்து நாம ஒரு பிரேயர் பண்றோம், ஒரு ஜெபம் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு பவர் இன் த சென்ஸ் மனதுல வந்து ஏற்படக்கூடிய தூய்மை வந்து அதிகம். அப்படி அதே மத்தியானம் பண்ணோம்னா அது வேற மாரி இருக்கும். ஏன்னா மத்தியானத்துல கொஞ்சம் தமஸ் வந்துரும். நாம இந்த 8:30, 9க்கே கூட ரஜஸ் வந்துரும். அப்ப காத்தால பண்ணும்போது அதுக்கு தேசம், காலம் ரொம்ப முக்கியம். எந்த வேலையை எப்ப பண்றோம் அப்படின்னு. அப்புறம் செயல். எந்த செயலை செய்கிறோம்? அந்த செயல் வந்து நற்செயல்களாக இருக்கும். நான் என்ன வேணா பண்ணுவேன். அதுக்காக நான் வந்து என்னை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு அடாவடித்தனம் பண்ணக்கூடாது. அந்த செயல்ங்கிறது ரொம்ப தூய்மையான செயலாக இருக்கணும். வெளியில மட்டும் இந்த தூய்மை இருந்தா பத்தாது. மனசு தூய்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒண்ணு. அப்புறம் நாம வந்து எந்த இடத்துல பொறக்கிறோம்? சத்துவமான ஒரு பேரண்ட்ஸ்க்கு நம்ம பொறக்கிறோம். அது பேரண்ட்ஸோடைய அந்த ஒரு இருக்கே, குணங்கள் இருக்கே, அது நமக்கு அப்படியே உங்களுக்கு தெரியும். இது வந்து சயின்ஸே சொல்றது. ஜீன்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஜெனட்டிக்கலா நமக்கு இந்த நற்குணங்கள், தத்துவம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நற்குணங்கள் தான். இந்த நற்குணங்கள் எல்லாம் நமக்கு வரும். அப்புறம் தியானம் பண்றோம் இல்லையா? அந்த தியானம் வந்து சத்துவமான விஷயங்கள், அதாவது நல்ல விஷயங்கள தியானம் பண்ணணும். தியானம் பண்றேன்னு உட்கார்ந்துட்டு நமக்கு பல தேவையில்லாத சிந்தனைகள் வந்ததுன்னா, அத நம்ம வந்து விரட்டி அடிச்சு, நம்ம தியானத்த வந்து முறையாக பயிற்சி செய்து, அந்த சத்துவ குண பிரதானமாக நம்முடைய தியானமானது இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் மந்திர தீட்சை எடுத்துக்கிறோம் இல்லையா? அது யார்கிட்ட எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் நமக்கு அந்த மந்திர தீட்சையை கொடுக்கிறா, அந்த மந்திரம் என்ன மந்திரம்? 2ம் ரொம்ப முக்கியம். மந்திர தீட்சையை கொடுக்கிறவர் ரொம்ப சுத்தமானவராக இருக்கணும். அகச்சுத்தம். புறச்சுத்தத்தை விட அகச்சுத்தம். அந்த மந்திரம் நமக்கு சுத்தமான மனதோட அந்த மந்திரத்தை நமக்கு நம்ம வந்து வாங்கி கொண்டு அதை நாம உச்சாரணம் பண்ணணும். இதெல்லாமே சத்துவ குணத்தினுடைய இதோட சேர்த்து ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றார். என்ன அப்படின்னா சம்ஸ்காரம்.
சம்ஸ்காரம்னா என்னன்னா, என்னோட அப்பா, அம்மா எனக்கு கற்பித்துக் கொடுத்த நல்ல பழக்க வழக்கங்கள். பாருங்க எவ்ளோ எல்லாத்த விட முக்கியமா இத கடைசியில சொல்லியிருக்காருன்னா கூட, இது ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கை நான் இப்படித்தான் இருக்கணும். நீ காத்தால எழுந்தா இதான் பண்ணணும். ஒருத்தர்கிட்ட நீ பேசினா இப்படித்தான் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சம்ஸ்காரத்த பழக்கி குடுக்குறாங்க. முதல்ல பேரண்ட்ஸ் தான் பழக்குறாங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்புறம் இந்த சொசைட்டி நம்மளுக்கு நெறைய டீச் பண்றது. அப்புறம் சத்சங்கம் டீச் பண்றது, குரு டீச் பண்றார், எல்லாரும் டீச் பண்றாங்க. அப்ப இந்த சம்ஸ்காரம் இப்ப இது எல்லாமே சத்துவ பிரதானமாக இருந்தது அப்படின்னு சொன்னா, அவனுடைய குணம் எப்படி இருக்கும்? அந்த 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 இதனோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய அந்த பெர்சன் எப்படி இருப்பார் அப்படின்னா, சத்துவ பிரதானமாகத்தான் இருப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, நித்திய தத்துவஸ்தோ பவ அப்படின்னா, நீ தூய்மையான ஒரு மனத்துடையவனாக எப்போதும் இருந்து கொண்டு இருப்பாயாக அப்படின்னு. இப்ப நமக்கு இப்போ ஒரு கொஸ்டின் வரும். என்ன அப்படின்னா, நீங்க வந்து இதெல்லாம் ரைட்டு. நான் எப்படி வந்து வேலைக்கெல்லாம் போறது? அங்கெல்லாம் நீங்க சொல்ற விஷயமெல்லாம் எதுவுமே இல்லையே. நான் சம்பாதிக்கணும், நான் வேலைக்கு போகணும், நான் எல்லாம் பண்ணணும், நெறைய காரியங்கள் பண்ணணும். அங்க நான் வந்து நெறைய மத்தவர்களுக்கு ஈடு கொடுத்து நான் ஏதாவது இப்ப கெட்டத்தனம் பண்ணணும்னா கூட பண்ண வேண்டியிருக்கு சம்டைம்ஸ். நான் என்ன பண்றது? இந்த உலகத்துல நான் வாழ வேண்டாமா? நமக்கு அதெல்லாம் கேள்வி எல்லாம் இருக்கு. நம்ம எப்படி வந்து சம்பாதிக்கிறது அப்படின்னு. அதுக்கு தான் அடுத்தது சொல்றாரு. யோகக்ஷேமோ பவ. யோகக்ஷேமோ அப்படின்னு. யோகம் அப்படின்னா சேர்க்கிறது. ஒரு பொருளை சேர்ப்பது. க்ஷேமம் அப்படின்னா காப்பது. யோகக்ஷேமோ பவ. பின்னாடி சொல்றார். அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாः பர்யுபாசதே. தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். அகம் வகாமி. நான் யோகக்ஷேமத்தை காப்பாற்றுகிறேன். அவர்களுக்கு நான் செய்கிறேன். அப்படின்னு சொல்றார். நம்ம இந்த கேரண்டிய எடுத்துக்கணுமா வேண்டாமா? நிச்சயமாக ஆமா, சொல்லுவாரு. அப்புறம் அவரா சம்பளம் போட போறாரு அப்படின்னு நினைக்க கூடாது. நான் இருக்கும்படி இருந்தேன்னா, எனக்கு பகவான் செய்ய வேண்டியதை செய்வார். அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. இந்த இதுல நிறைய மகான்களுடைய கதைகளை எல்லாம் நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னா, அவர்கள் எல்லோரும் ஏன் நம்ம சுவாமிஜியே தன்னையே ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவார். நானா வீட்டை விட்டு வரும்போது என்னத்தை கொண்டு வந்தேன்? ஒண்ணுமே கிடையாது. ஜீரோ. ஜீரோல வந்தேன். இப்ப இப்ப எனக்கும் குடுத்து என்ன சாக்கு வச்சு எத்தனையோ பேருக்கு நல்லது பண்றாரே பகவான். அப்படி இதே வார்த்தை சொல்லியிருக்கார் சுவாமி. அது மாரி இது வந்து அவர்தான் அப்படி நாம என்ன பண்ணக்கூடாது, ஒரு கைய பக்கத்துல பிடிச்சுண்டு, அப்புறம் பகவானேன்னு கத்தக்கூடாது. 2யும் உட்டுட்டு பகவானே, பகவானேன்னு இந்த பகவானே அப்படின்னு பகவானுக்கு தான் நம்ம வந்து பூர்ண சரணாகதி பண்றோம் அப்படின்னா, அவரு அத கண்டிப்பா அவர் ஒரு கேரண்டி குடுக்குறார். நம்ம யாரோட வார்த்தைய நம்புறோமோ கிடையாதோ, பகவானுடைய வார்த்தைய நம்ம நம்பித்தான் ஆகணும். அதனால அவர் குடுக்குற கேரண்டிய நாம வந்து நான் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும். என்னோட அடுத்த ஜெனரேஷனுக்கு, அதுக்கடுத்த ஜெனரேஷனுக்கு, அதுக்கடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன 10 ஜெனரேஷனுக்கு சம்பாதிச்சு வச்சா 10வது பேரை வந்து என்ன பாராட்ட போறானா? அப்ப கூட அவன் சொல்லுவான், இன்னைக்கு எக்கானமி, இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு எங்க தாத்தா சம்பாதிச்சு வச்சது 0. இத போய் பெருசா வச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்றாங்கன்னு சொல்லுவான். என்ன பிரயோஜனம்? நீ சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லல. சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, அதுல கவனத்த செலுத்தாத அப்படிங்கிறது. அதுலயே கவனம் போச்சு அப்படின்னா, அது பாட்டுக்கு வரது வரும். நம்மளோட புண்ணிய வசத்தினால எனக்கு 4 வீடு வரலாம், 7 வீடு வரலாம், 10 கார் வரலாம், என்ன வேணா வரலாம். ஆனா எனக்கு ஒரு ஆட்டிட்யூட் இருக்கணும். இதெல்லாம் என்னோடதுங்கிறது கிடையாது. இதுல எனக்கு அகம், மம அப்படிங்கிற அந்த நான் எனதுங்கிற பற்று கிடையாது. இது பகவானுடையது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் பகவானுடையது. நான் வந்து ஒரு ட்ரஸ்டியா இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிறேன். என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார், நியமிச்சிருக்கார். நான் பார்த்துக்கிறேன். பொறுப்பா பார்த்துக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஓட்ட உடசல் இல்லாம நிம்மதியா எல்லாத்தையும் பார்த்துட்டோ, நான் பாட்டுக்கு அத அடுத்த ஜெனரேஷன்ட்ட குடுத்துட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அவ்வளவுதான். இதுதான் ஆட்டிட்யூட். இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்வார், ஒரு பில்டிங் வந்து ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்கோட இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் எல்லாம் ரொம்ப நன்னா போட்டு ரொம்ப பிரமாதமா அத வந்து அலங்காரம் பண்ணியிருக்கு. அப்ப வந்து யாரோ ஒருத்தன் வந்து சொல்றான், இது வந்து உன்னோடது அப்படின்னு. நான் யாரோ ஒரு பில்டிங்ன்னு பார்க்கும்போது எனக்கு அதுல எந்த ஒரு இதுவும் தெரியல. என்னோடதுன்னு சொன்ன உடனே, அந்த ஓரமா செங்கல் கொஞ்சம் தட்டி இருக்கே, அத கொஞ்சம் பூசலியா? அப்படின்னு கேட்பேன். இது சொல்றாரு அவர். அப்படின்னா நீ வந்து உடனே அதுல இருக்கிற குறைகள பார்த்து அத சரி பண்ணணும். என்னோடதுன்ன உடனே எனக்கு அதுல ஆட்டிட்யூடே மாறுது. அதனாலதான் இந்த ஆட்டிட்யூட பகவானோடது அப்படின்னு வைத்துக்கொண்டு, எனக்குன்னு ஒண்ணும் சேர்க்கவும் வேண்டாம், அத காப்பாத்தவும் வேண்டாம். அத பண்றது அவர் பண்ணுவார் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த அளவுல நாம இன்னைக்கு இந்த வகுப்பை வந்து நிறைவு செய்யலாம். கீதா மகாத்மியம் படிக்கலாம்.